இன்னைக்கு பார்த்தோம்னா ஈவினிங் 7 மணிக்கு குட் பேட் அக்லி ஜிபியோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டீசர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஜிபியூ மாமே. இந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலாக இருந்துச்சு. உண்மையாகவே தாறுமாறாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீசர் ஓப்பன் பண்ணது ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து காட்டுறாங்க. ஸோ ஏகே அப்படிங்கிறது தான் அவரோட நேம் இந்த ஒரு மூவியில் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் சொல்லுவார் அந்த ஏகே அப்படிங்கிற நேமை மென்ஷன் பண்ணி. ஸோ அவர் வந்து ஜெயிலிருந்து பிளான் போட்டு வெளியே வர மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் சொன்னதை பார்த்தா ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு பயங்கரமாக அப்படி பின்னாடி திரும்பி ஸ்டைலாக தலை நிற்கிறாரு. அந்த ஷாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த கன்னை தூக்கிட்டு ஒரு ஷாட் வந்து பின்னாடி இருந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரில் ஏகே அப்படின்னு ஒரு காரில் பயங்கர ஸ்டைலிஷாக எழுதியிருக்கு. அண்ட் அந்த நேம் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து AK-63. ஸோ அந்த டைட்டில் அப்படியே ரெசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்டியிருக்கிறாங்க அந்த நேம் பிளேட்டில் கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் மறுபடியும் ஒரு ஃப்ரேமு பின்னாடி இருந்து காட்டுவாங்க. தலை டைலாக் பேசுவார். பயங்கர மாசாக இருந்தது அந்த ஷாட் பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வருவார் ஒரு லுக்கில் எங்கேயோ போன மாதிரி இருக்குது. டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டாமா இந்த லுக்கை பார்த்தா ஜஸ்ட் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அந்த மாதிரி தான் ஒரு லுக்கில் இருக்கார். எங்கேயோ பின்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமா அப்படிங்கிற ஃபீலை கொடுத்தது இந்த ஒரு லுக்கு. ஸோ பயங்கரமாக காட்டியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்தர். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த லுக்கை தாண்டி அடுத்து இன்னொரு மாசான லுக்கு. ஸோ இது வந்து அந்த துணிவில் அந்த பாட்டு வரும் இல்லையா, ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்த மாதிரி இருந்துச்சு லுக்கு. பட் திருப்பி இன்னொரு மாசான லுக்கை அப்படியே அடுத்தடுத்த ஷாட்டில் வந்து காட்டுவார். அடுத்த ஷாட் கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் ஒரு ஜெயிலில் ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியுது. அடுத்து இந்த ஷாட்டில் பயங்கர மாசாக இருக்காருங்க, சான்ஸே கிடையாது. ஸோ அடுத்து அப்படியே ஷார்ட்ஸ் அப்படியே பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உட்காரவே முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு அந்த நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்த இமேஜில் இருந்த அந்த ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் காட்டினார். டெஃபினெட்லி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமா அப்படிங்கிறத திரும்ப நமக்கு ஞாபகம் விட்டுற மாதிரி அந்த பில்லாவோட ஷாட் அப்படியே சிமிலராக அந்த பில்லாவில் எப்படி கோட் ஷூட் போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக நடந்து வருவார், சிமிலர் ஷாட். ஸோ அந்த பில்லாவில் எப்படி இருப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்தது. வேற லெவல் மாஸாக காட்டியிருக்காரு. ஸோ அந்த ஷாட்டுக்கு அப்புறம் அப்படியே போனோம்னா ஸோ அடுத்து ஒரு கார் சேஸ் மாதிரி காட்டுறாங்க. தலை மூவினாலே அங்கே ஒரு சேசிங் சீன் கம்பல்சரி இருந்தாகணும். ஸோ இந்த மூவிலையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஸ் சீன் இருக்கும் போல். ஸோ அதை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க பாருங்கள், முன்னாடி மாசாக இருந்துச்சு. அந்த அந்த இதை தான் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. அதில் தலை உக்காந்துட்டு ஏதோ சம் பேட் வேர்ட்ஸில் ஏதோ திட்டுவார். ஸோ திட்டிட்டு அப்படி மாசாக ஒரு தட்டி விட்டு எந்திரிச்சு நிற்பாரு பாருங்க. அடுத்து ஒரு 2-3 ஃப்ரேம்ஸ் அப்படியே வந்துட்டு போகும். பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கன்னை சுற்றி விடுவார். அடுத்து அப்படியே ஒரு ஃபைட் பண்ணுவார். அப்புறம் அப்படியே ஒரு ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல் அப்படின்றத போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சில டான்ஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து தலை அந்த ஆளுமா டோலுமா அந்த டான்ஸ் எல்லாம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே காட்டினாங்க அந்த டீசரில். அதுக்கப்புறம் அந்த தலை வந்து நிற்பார் பாருங்க டார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். தலை ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே எகிரி குதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இந்த இடத்துல. என்னன்னா டைட்டில் கார்டு இவ்வளோ நாளாக அஜித் குமார் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அந்த டைட்டில் கார்டு. ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமாக ஒரு ஆக்ஷனோட கலந்து அந்த ஏகே அப்படிங்கிறத நடுவில் ஒரு ஸ்டார் வரும். ஸோ ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதில் ஏகே நடுவில் ஒரு ஸ்டார் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த அஜித் குமாருங்கிற பேர் அந்த பல ஸ்டார்களுக்கு நடுவில் அஜித் குமார் அப்படிங்கிறது வந்து பேரை வந்து டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டைட்டில் கார்டு சிம்பிளாக பார்த்த டைட்டில் கார்டை கொஞ்சம் மாசாக பார்க்கவும் கால் வந்து சத்தியமாக தரையில் இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த அஜித்குமார் டைட்டில் கார்டு பின்னாடி கன்னை வச்சுட்டு நிற்பார் அஜித். சும்மா பயங்கர மாசாக இருந்துச்சு டீசர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில 2 லுக்கெல்லாம் இருக்கும். அந்த உக்காந்துட்டு சுவிங்கம் போட்டுட்டு சம்திங் போட்டுட்டு இப்படி பார்ப்பார். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த வாலியில் அவர் உட்காந்து பாப்பா தெரியுங்களா, அந்த வாலி படத்தில் பேச முடியாத கேரக்டர். ஸோ கிட்டத்தட்ட அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நம்ம தலை அஜித் மூஞ்சிலேருந்து
ஏகே பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, காட்டினாங்க. உண்மையாலுமே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஒரு டைலாக் பேசுவார், கையை வச்சுட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆதிக் ரவிச்சந்தர்னு போட்டிருப்பாங்க. எஸ், கண்டிப்பாக அவர் ரிட்டன் அண்ட் டைரக்டரில் செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஒரு பக்கா ஃபேன் பாய் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த மூவி. ஸோ வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விடாமுயற்சி மாதிரி ஒரு மூவியிலேருந்து அடுத்து குட் பேட் அக்லி அப்படின்னு வரும்போது அப்படியே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இந்த டீசர் அதுவும் எஸ்பெஷலியாக வந்து ஒர்த்து த வெயிட். ஏன்னா தலையை நீங்கள் பாருங்களேன், ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் இன்னும் மாசாக காட்டியிருக்காங்க. இந்த மாசை பார்க்குறதுக்கு தான் நம்மளாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ மாசாக இருக்குது. வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு ஃப்ரேமுமே தலைனா மாசு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மூவி, இந்த டீசர், இப்போ பார்த்த டீசர். ஏன்னா எந்த ஃப்ரேமுமே குறை சொல்ல முடியல. எல்லா ஃப்ரேம்லேயுமே வேற மாதிரி தெரிகிறாரு. எத்தனை லுக்குங்க, சான்ஸே கிடையாது. தலை ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பீக் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 லுக்கு எப்பா கண்டிப்பாக ஒரு தலை ஃபேன்ஸுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போன ஃபீலே கொடுத்துட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லலாம். பட் அந்த ரெட்ரோ ஃபீல்லையும் இருக்குது டீசர். ஸோ இது வந்து வேற ஒரு மூவியோட ரீமேக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த டீசரை பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஒரு பயங்கரமான அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆதிக் ரவிச்சந்திரோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது. இந்த ஒரு டீசர் 1.5 நிமிஷம் டீசர், 90 செகண்ட் டீசர்லேயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஸோ அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த டீசரை பார்த்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வார்த்தைகளே கிடையாது. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸில் பார்ப்போம். இதில் ஹைலைட்டாக எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா, அந்த ஒரு லுக்ஸு 4 லுக்கு, அந்த பழைய அஜித்குமாரை பார்த்த மாதிரியான ஒரு லுக்கு, ஒரு மாசான லுக்கு, அந்த பில்லா மாதிரியான ஒரு லுக்கிலலாம் வந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து ஹைலைட்டு இந்த டீசரை. அண்ட் அடுத்தபடியாக வந்து அந்த டைட்டில் கார்டு, இப்படி ஒரு டைட்டில் கார்டு தலை அஜித்குமாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க நம்ம அஜித்குமார் ஃபேன்ஸ். உண்மையாகவே டீசர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அஜித்குமார் ஏகே எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் 3T Talkies சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.